இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்கள் அந்நாட்டு கடற்படையால் கைப்பற்றப்பட்ட விசைப்படகை மீட்டுத் தர வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் பாம்பன் பகுதியில் கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பாலா தரும் தகவலை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்துவதும் படகுகளை சிறைப்பிடிப்பதும் மீனவர்களை சிறையில் அடிப்பதும் தொடர் நிகழ்வாக உள்ளது. இந்நிலையில் இலங்கை கடற்படையால் ஒரு 65க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் சிறையில் வாடி வரும் நிலையில் அந்த மீனவர்களை விடுவிக்க கோரி காலவரையற்ற அதாவது விசைப்படை மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் இந்தியாவில் உள்ள அதாவது சென்னையில் உள்ள இலங்கை தூதரக முற்றுகை தொடர் போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் மீனவர்களுடைய போக்கு இலங்கை கடற்படையின் போக்கு திரும்பவும் மீனவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு வருகின்றனர். தற்பொழுது தொடர்ந்து இலங்கை நாட்டுப்படகு மீனவர்களை சிறைப்பிடிக்கப்பட்டு வருகின்றன. நேற்று இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட பாம்பன் பகுதி 3 நாட்டுப்படையும் 23 மீனவர்களையும் பாம்பன் பகுதி மீனவர்களை விடுவிக்க கோரியும் அவர்களுடைய படகையும் உடனடியாக மீட்டு தருவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பாம்பன் துறைமுகத்தில் கடலில் இறங்கி தங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை மத்திய அரசுக்கு ஆர்ப்பாட்டம் மூலமாக மத்திய அரசுக்கு தெரிவிக்கின்றனர். உடனடியாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்டு தர வேண்டும். அது மட்டுமில்லாமல் பாரம்பரிய இடத்தில் பாதுகாப்பாக மீன்பிடிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். படகுகளை அவங்களுடைய வாழ்வாதாரம் படகுகளை உடனடியாக மீட்டு தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் வரும் விரைவில் அந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வரும் அடுத்த இன்னும் ஒரு சில தினங்களில் ராமேஸ்வரத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்பதும் தெரிவித்துள்ளனர். இது தவிர இந்த போராட்டத்தை தமிழகம் அதாவது விரைவாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 6 மாவட்ட மீனவர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களில் இறங்க உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர்.